பொறாமைங்கிறது ரொம்ப பாசிட்டிவான குணம். உங்களுக்கு பொறாமை இருந்தால் உங்களை நீங்கள் பாராட்டிக்கங்க. நாம் திருடனை பார்த்தோ, கொள்ளைக்காரனை பார்த்தோ, கொலைகாரனை பார்த்தோ பொறாமப்படுறது இல்லை. நாம் யாரை பார்த்தோ பொறாமப்படுவோம் அப்படின்னு சொன்னால், நம்மை விட சற்று ஒரு படி மேலே முன்னேறினவங்களை பார்த்து பொறாமப்படுவோம். அதுவும் அவங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, நட்பு வட்டத்தில் இருப்பாங்க. உண்மைதானே? உங்களுக்கு பொறாமை இருக்குன்னு சொன்னாலே நல்ல குணத்தை கவனிக்கிற பண்பு இருக்கு அப்படின்னு உங்களை நீங்க பாராட்டிக்கங்க. பின்னையும் பொறாமை வருதுன்னு சொன்னா, பெறாமைதான் பொறாமை தருகிறது. பெறாமைன்னா இப்ப கிடைக்கல அவ்வளவுதான். ஆனா பொறாமை ஏன் வருதுன்னா, அவனுக்கு கிடைச்சிருச்சே நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற எண்ணத்துலதான் நாம பொறாமப்படுறோம். அது நம்மள பலவீனப்படுத்துது. அப்ப எப்பெல்லாம் பொறாமை வருதோ, எனக்கு பொறாமை இருக்கு, வெரி குட் அப்படின்னு உங்களை நீங்க பாராட்டிக்கங்க. பொறாமை எண்ணம் தலை தூக்கும் போதெல்லாம் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அவருக்கு அது கிடைத்த ஒரு காரணத்தால் நான் எவ்விதத்திலும் சிறுமைப்பட்டு போகவில்லை. நானும் அதே போல அல்லது கூடுதலாகவோ விரைவில் பெறுகிறேன். அது எல்லளவும் அவரை சிறுமைப்படுத்தவில்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டே வாங்க. மனசு அதே மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவா நல்ல விஷயங்கள் இருக்கும். வாழ்க வளத்துடன்.